வாழ வச்சிருக்கீங்க பாவம் போட்டுமண்ண பாட சொல்லுங்க கேட்போம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்குண்ணே. வேற ஸ்டைல்ல வராதா? வர புது பசங்க இந்த பால் மாதிரியே பாடணும் வரீங்களா? என்ன பாது? இல்ல சார், நான் இப்ப பாடினது பிபிஎஸ் சாரோட. பிசினஸ் பாடினதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? பாடுற ஸ்டைல பால மாதிரி இருக்கியா? உடம்பு வேற அதே மாதிரி. சான்ஸ் கொடுத்தா எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, மியூசிக் அகாடமியில அடுத்த வாரம் ஒரு பாட்டு போட்டி ஒண்ணு நடக்குது. ஏன் சொல்றேன்னா, அதுல அவர் கலந்துகிட்டாருன்னா ஒரு 4 பேருக்கு தெரியும், நம்ம அவரை சொல்றதுக்கும் நல்லா இருக்கும், குரல் நல்லா இருக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நம்பிக்கை இருக்கு. நல்ல புதுசா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல பணிவான உள்ள. அப்புறம் பிள்ளையாருப்பா, நான் உன் தம்பி மாதிரி நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். நீ தான் ஏற்பாடு செய்யணும். உன்னை ஏன் நம்ப இருக்கிற, என்ன பண்றியோ என்னமோ. எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அம்மா இல்ல, நான் அனாதை. அப்படி சொல்லாதப்பா. ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாதை இல்ல. நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். அருள் வடிவான முரளிக்கண்ணா, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு புரியுற மாதிரி சொன்னா பொண்ணான வாய்ப்பு, நழுவ விட்டுறாத. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்ன குரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுறுத்தணும் எப்படி? உன் டென்ஷன் உனக்கு, என் டென்ஷன் எனக்கு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன். இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாட அழைப்பது மிஸ்டர் முரளி. குரு ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டுகிறேன். ஏன்பா இவ்வளவு லேட்? காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு. ஃபிளைட் லேட்டுப்பா. அப்படியா? சரி, நீங்க முதல்ல போய் உட்காருங்க, நான் முரளியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு முரளி? வேணாம், என்னால் பாட முடியாது. என்ன விட்டுருங்க. முரளி, என்ன சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு பாடு முரளி. நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். என்னால பாட முடியாது குரு. யாரு? என் அப்பா. இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? அங்க ஃப்ரண்ட் ரோல சூட் போட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் தான். முரளி, நல்லா பார்த்து சொல்லு, உண்மையிலேயே அவர்தானா? அவனே தான். என்னால பாட முடியாது ரிஷி. எனக்கு இந்த பாட்டும் வேணாம், போட்டியும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். பேசாம என்ன ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுங்க. முரளி, நீ பாடித்தான் ஆகணும். உன் அம்மா பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எப்படி எல்லாம் வருவேன்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. நீ இப்ப பாடாம போனீங்கன்னா அவங்க சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
உன்னால பாட முடியும். உன் அம்மா நினைச்சுக்கிட்டே பாடு. எல்லோருக்கும் எனது தாழ்மையான வணக்கம். இந்த பாட்டு போட்டியில் கலந்து கொண்ட எல்லா நபர்களும் ஓரளவுக்கு பாடினார்கள். இருந்தாலும் தம்பி முரளி என்பவர் மிகவும் நன்றாக சுதி சுத்தத்தோடும் தாளத்தோடும் அக்ஷர சுத்தத்தோடும் பாவத்தோடும் பாடியதால் அவர் இந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெறுகிறார். மழை தீர்ந்து தாவும் நதி அலையான் மனம் தீர்ந்து மலர்ந்தது உயிரிலே கலந்தது. அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் வாழ்க்கையெல்லாம் அரைச்ச கந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெற்றியிலே இந்த காதலன்றி யாரும் வாழ்கள் கூடுமோ. ஆனந்தம் சம்பந்தம் சங்கரா நாதகரீராபரா வேதவிஹாரா ஈரேஸ்வரா சங்கரா. ஏன் சார், அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவன் வாய்ஸுக்கு ஆஸ்கர் அவார்டே வாங்கி இருக்கணும் சார். இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்க யாரும் சொல்லலையே. நான் யாரா? ஒண்ணுமே தெரியாம இருந்தவனுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்து சகலகலா வல்லவன் ஆக்குறதே இந்த ரங்கராஜன் தான். இதெல்லாம் நானே சொன்னா தற்பெருமையா இருக்கும். ரொம்ப நேரமா சாரி, உட்காருங்க ப்ளீஸ். முரளி, இவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா? குடுத்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சார், நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலரான பாடகரா இருக்கீங்க. உங்களோட அபாரமான வளர்ச்சிக்கு யார் சார் காரணம்? நீங்க கேட்ட மாதிரி இன்றைய தினம் நான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு முதல் காரணம் எங்க அம்மா. சின்ன வயசுல அவங்க கத்துக் கொடுத்த சங்கீதம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இப்போ அவங்க உயிரோட இல்ல. அப்புறம் எனக்கு முதலாக மேடையில பாடுற வாய்ப்பு கொடுத்தது, அப்புறம் படத்துல முதலாக எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது, என் வாழ்க்கையிலேயே இசை தீபம் ஏற்றி வைத்தது திரு MS விஸ்வநாதன் அவர்கள் தான். அப்புறம் என் வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்ல போனா மிஸ் தேவி, டாக்டர் ரிஷி, எல்லாத்துக்கும் மேல என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த முரளிய முழு மனுஷனாக்குன என்னோட வளர்ப்பு தந்தை டாக்டர் ரங்கராஜன் இல்லைன்னா இந்த முரளி இல்ல, அவனோட பாட்டும் இல்ல. சார், உங்க அப்பா பத்தி சொல்லவே இல்லையே சார். அவரை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லைங்க. எங்க அம்மா இறந்த அன்னைக்கே அவரே இறந்துட்டார். தட்ஸ் ஆல். ஏயா, கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லன்னா இப்படித்தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன். சிங்கப்பூருக்கு நான் அனுப்புற காசெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்க சொல்றான். இதென்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சீங்களா? எத்தனை லட்சம் லாஸ் ஆகுறது? நேத்து பார்த்தவன் முரளி இன்னைக்கு மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கான் சார். ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவருக்கு நல்ல பழக்கம். அதனால எல்லா ரைட்ஸும் அவருக்கே கொடுத்துறாங்க. ஆர்டர் பிடிக்க திறமை இல்ல, ஒவ்வொன்றுக்கு காரணத்தை சொல்லிட்டு அவுட். கங்காதரன் ஹியர். முரளிதரன் ஹியர். உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். என்ன சொல்ற? புரியலையா? How unfortunate. கேசட் உலகத்தில் கொடிகட்டி பறந்தவர், நம்பர் 1 ஆக இருந்தவர், ரொம்ப கீழே வந்துட்டீங்களே மிஸ்டர் கங்காதரன். ஐ எம் சாரி. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். இத பத்தி எல்லாம் கவலைப்படுறேன் நான் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. யானைக்கும் அடிசரக்கும் மிஸ்டர் கங்காதரன் சார். நீங்க இப்ப ரொம்ப கீழே விழுந்துட்டீங்க. எழுந்திருக்க நாளாகுமே. யானை படுத்தாலே குதிரை மட்டம் தெரிஞ்சுக்க. இப்படி பேசியே ஏமாத்துற பிசினஸ் மேக்னெட் ஆச்சு நீங்க. அப்புறம் ஒரு விஷயம், கம்பெனி விக்க